தாசம் கொடுத்த அந்த வாக்குதத்தமான வசனத்தை நம்ம எல்லாருமாய் சேர்ந்தே வாசிக்க போகிறோம். 62:5 சங்கீதம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு கான்பிடன்ஸ், ஒரு தைரியம் வரத்துக்கு காரணம்னா அவர் நம்புகிறவர் யாருன்னு அவர் சரியா அறிஞ்சிருந்தார். அம்மா சொல்லுங்க. நிறைய சமயம் நம்ம வாழ்க்கையில நாம் நம்புகிறவர் யார், நாம் ஆராதிக்கிறவர் யார், நாம் தேடுகிறவர் யார் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொண்டோமானால் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். ஆமென். இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்திலே போய் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளெல்லாம் உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்தவர் அல்லவா? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இவை எல்லாம் அஞ்சாணிகள் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். எவ்வளவு, எந்த அளவுக்கு நம்ம மேல தெய்வம் அக்கறையா இருக்கிறார் என்பது இந்த வசனம் சொல்லு பாருங்க, இல்லையா? அப்போ இயேசு சொல்றாரு, ஏன் நீ கவலைப்படுற? அப்போ நீ ஆராதிக்கிற தெய்வம் யாருன்னு உனக்கு தெரியல. ஆனா தாவீது அதை சரியா அறிஞ்சிருந்தார். நான் காலைல சொன்னேன், ஒன்று அவர் தாம் ஆராதிக்கிற ஆண்டவரை ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்திருந்தார். அவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். சங்கீதம் 18:46 போட்டிருக்கு, அவர் ஜீவனுள்ள தேவன், லைஃப், வாழ்வு கொடுக்கிறவர். கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. இரண்டாவது சொன்னேன், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:1 சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவர். இல்லையா? சரி, இந்த வருஷம் எத்தனை பேருடைய ஜெபத்தை தேவன் கேட்டார்? இந்த வருஷத்துல 1 2 3. ஏமா அப்ப நீ ஜெபம் பண்ணியா இல்லையா? ஜெபம் பண்ணியா இல்லையா? போன வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா வந்து சாட்சி, ஒரு பாப்பா வந்து சாட்சி சொன்னான். அவங்க அம்மாவுக்கு போன வருஷத்துல கேன்சர்னு சொல்லி அந்த கர்ப்பப்பை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆத்தூர் பழத்தோட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. பிறகு தொடர்ச்சியான டெஸ்டில் ஒரு காலகட்டத்தில் கேன்சர் இல்லைன்னு வந்துட்டு, ஆனால் போன மாதம் மறுபடியும் ஒரு செக்அப் பண்ணால் ஏதோ சில சிம்டம்ஸ் தெரிவதாக அந்த அந்த ஸ்கேனில் வந்திருக்கு. அப்போ அந்த வாலிப பிள்ளை இயேசுவின் நாமத்தில், இல்லையா, இந்த கேன்சர் கிருமிகளை நான் இப்போது சபிக்கிறேன், ஆண்டவரே எங்க அம்மாவுக்கு அது இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை ஊக்கமா ஜெபம் பண்ணி இருக்கிறான். ஸ்தோத்திரம். பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் போயிட்டான். ஜெபத்தை கேட்கிற ஆண்டு ஒருத்தர் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறாரா? ஜெபத்தை கேட்கிறாரா? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, இல்லையா, இது உலகத்துல முடியாம இருந்தாலும் சரி, பரலோகத்தின் தேவனால் எல்லாமே செய்து முடிக்க முடியும். ஜெபத்தை கேட்கிற அப்படின்னு தாவீது அறிந்திருந்தார். தாவீது லைஃப்ல ஜெபம் மட்டும் 95% இருக்கு. நீங்க போய் தாவீது புக்கை வாசித்து பாருங்க. சங்கீதமா இருக்கட்டும், 1 சாமுவேல், 1 ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே 90% ஜெப வாழ்க்கை அவரால் இருந்திருக்கு. அதனால்தான் யாருமே சொல்லாத ஒரு பேரை சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே. நீங்க அப்படி பேர் வைக்க முடியுமா அவருக்கு? ஜெபத்தை கேட்கிறன்னு சொல்ல முடியுமா? காலில் ஒரு குழந்தை கொண்டாந்து, 2 குழந்தை பிரச்சனை பண்ணாங்க. காலில் 5 வருஷம் குழந்தை இல்லை. காலில் வந்து தேவனுடைய கிருபையினால போன வருஷம் அந்த பிள்ளை கர்ப்பம் தரிச்சு
ஒரே பசங்க ரெட்ட குழந்தை, ஒன்னு ஆணு ஒன்னு பொண்ணு. ரெண்டு குழந்தை தூக்கி வந்து பிரவேசத்தை பண்ணாங்க. அவனுக்கு ஜபத்தை கேட்டாரா? ஜபத்தை கேட்டாரா? என்ன சொல்ல வரும் தெரியுமா? நீங்கள் தேடுகிற, நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் கொடுக்கிற, நீங்கள் வணங்குகிற தெய்வம் யார் என்று நீ அறிஞ்சிருந்தா இல்லையா, இப்படி உங்க மூஞ்சி 6 o'clock மூஞ்சி மாதிரி இருக்காது. அப்படியே முகம் விரிஞ்சு இருக்கும். ஒரு டாக்டர் சொல்றாரு, காலில் மசாஜ் பண்ணுங்க, முகம் ஃப்ரெஷ்ஷா மாறுன்னு. நான் அடுத்த நாள்ல இருந்து பண்ண போறேன் காலை. ஏன்? தேவனுடைய பிள்ளைங்க மூஞ்ச பார்த்த உடனே உன் மூஞ்ச பார்த்து தலைவாரணும். அப்படியா இருக்கும் மூஞ்சி? ஆமா, இருட்டுக்கடை அல்வா மாதிரில இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவன் யாருன்னு நல்லா தெரியணும். தாவீதை பத்தி பைபிள் சொல்லுது, அவன் ரொம்ப அழகுள்ள ஆளா. வாசியமா 16 அதிகாரத்துல அவன் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவன், அழகுள்ளவன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். ஓ, என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உங்களை பத்தி தெய்வம் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். எப்படி? ஈசாயின் மகனாகிய ஒருவனை நான் பார்த்தேன், அவன் பரலோகம் சொல்லுது, படைச்சவரே சொல்றாரு என்னன்னா, அவன் வாசிப்பதில் தேறினவன், வாசிப்பதில் தேறினவன். பரலோகம் சொல்லணும். ஜோம் பண்றதுல நம்ம தேறி இருக்கு, வேதம் வாசிக்கிறது நம்ம தேறி இருக்கு, வாசிக்கிறது நம்ம தேறி இருக்கு, ஊழியம் செய்த நம்ம தேறி இருக்கு அப்படின்னு பரலோக தெய்வம் சொல்லணும். வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். உங்களை சொல்லணும், சௌந்தரியம் உள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். அல்லேலூயா. என்னன்னா, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, எதை குறித்தும் கவலை இல்லப்பா. அப்படி பாட்டு பாடுவேன். எல்லாம் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம். கிறிஸ்துமஸ் வர வருது, போடவே இல்லை இல்ல, இதான் தோட இருக்கிற நல்ல துணி வாங்கி கொடுத்துருக்காங்களே, அது தோச்சு அயன் பண்ணி போட்டு ஒன்றும் ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுதான். வர 31ஆம் தேதி கண் தெரியாதவங்க வரப்போறான் மத்தியில் இல்லையா, துணிமணி வாங்கி கொடு, இதான் ஒரு ஹெல்ப் பண்ணு. இதெல்லாம் பரலோகத்தில் சேர்க்கப்படும். நீயே உடுத்தி 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 உங்க பீரோல எத்தனை செட்டுமாக்குது? இடமே இல்ல பாஸ்டர், நானும் இன்னொரு பீரோ வாங்கி கொடுன்னு கேட்டு கிடக்குறேன். நோ, உங்க பீரோவில் ஒரு 12 செட்டு தான் இருக்கணும். ஒரு மாசத்துக்கு ஒரு செட், அவ்வளவுதான். எத்தனையோ ஏழை வீட்டில் அடுத்த துணி கவனிங்க. இந்த பிளைட் கண்டுபிடிச்சாங்க ரைட் சகோதரர்கள், அண்ணன் தம்பி 2 பேரு. கவனிங்க, தம்பி வெளியே போனா அண்ணன் வீட்டில் இருப்பாரு. ஏன்? ஒரே ட்ரெஸ் தான். அண்ணன் வெளியே போயிட்டு வந்து கைட்டு போட்டு போறதா இவர் போட்டு போவாரா. ஆனா அவங்க பாருங்க, இந்த பிளைட்டை கண்டுபிடிச்சாங்க. வீட்டில் அப்படி இருக்கான். தங்கச்சி வெளியே போனா அக்கா வீட்டுக்கு உட்கார்ந்து இருக்கியா, ரெண்டும் ஒன்னா ஜோடிச்சு தான் போகுது. தப்புன்னு சொல்ல, ஆனா அளவுக்கு மேல போச்சுன்னா விஷம் இல்லையா. எவ்வளோ ஏழை பிள்ளைங்க உங்களை சுத்தி இருக்காங்க. உங்க பழைய துணி அவங்களுக்கு கொடுங்க, பழைய துணி அவங்களுக்கு கொடுத்துருங்க, பல புடவை அவங்க கொடுத்துருங்க, ஏழைக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரியுதா? இந்த கிறிஸ்துமஸ் என்ன பண்ணு, பீரோல இருக்கிற எல்லா பழைய துணி இல்லையா, 1985 வாங்கின துணி கூட உங்க பீரோல இருக்குது, கொடுக்க மனசு வரல, கொடுத்துடு இல்லையா. ஆமா, 2025 வாங்கின துணி மாத்திரம் தான் உங்கள்கிட்ட இருக்கணும்.
மற்ற எல்லாம் என்ன பண்ணு, டிஸ்போஸ் பண்ணு, ஏழைக்கு கொடு, ஏழை மக்களுக்கு கொடு, உங்களை சுத்தி இருக்கிற ஏழை மக்கள்லாம் கொடுத்துரு. இயேசுக்கு கொடுத்தது சமம். ஆமென். சரி, இப்போ தாவீது அந்த தேவனை அறிந்திருந்தார். ஒன்று, ஜீவன் உள்ளவராக அறிந்திருந்தார். இரண்டாவது, ஜெபத்தை கேட்கிறவங்க அறிந்திருந்தார். மூன்றாவது, நான் சொன்னேன், அவரு சத்தியபரனாய் அறிந்திருந்தார். தேவன் அவர் தாவீது அவர் எப்படி அறிஞ்சாரு? சத்தியபரனாகிய கர்த்தாவே. சங்கீதம் 31:5 சொல்றாரு, சத்தியம் அப்படின்னா வாக்கு மாறாத தேவனே. சத்தியபரன் என்ன? உன் ஆண்டவர் சத்தியபரன், நீயும் சத்தியபரனா இருக்கணும். சொல்றாரு சத்தியபரனாகிய கர்த்தாவே அப்படின்னா வாக்கு மாறாத கடவுளே. அப்போ அவர் தெய்வத்தை அப்படிலாம் பார்த்தனால்தான் அவர் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லையா? ஒரு கல் எடுத்து ஒரே அடி அடிச்சு என்ன பண்ணிட்டார் இல்லையா? சவுலும் அவனுடைய போர் படையும் 40 நாட்களாக அந்த கோலியாத்தை பார்த்து நடுங்குறாங்க. இவன் போன உடனே கல் எடுத்தா ஆட்சியை க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்? விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்திரம். அவன் அறிஞ்சிருந்தான் இல்லையா? விருத்த சேதனம் இல்லாதவன் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என் தெய்வத்துக்கு முன்னாடி நிக்க முடியாதுன்னு சின்ன கூழாங்கல் எடுத்து ஒரே அடி அடிச்சான், செத்துட்டான். ஹலோ, நீ உன் தெய்வத்தை அப்படி அறிஞ்சிட்ட. யாராவது சொல்றாங்க என்கிட்ட சும்மா நீ மோதிரல, நாளைக்கு நான் சூனியம் வைக்க வேண்டிய உனக்கு சொன்ன என்ன பண்ணுவ? உன்னை சொல்றேன், பகுதிக்காரமா சொல்லுது, உனக்கு நான் சூனியம் வைக்க போறேன் பாரு. என்கிட்ட நீ மோதுற, என்கிட்ட சண்டை போடுற இல்லையா? வருஷம் அமாவாசை வருது இல்ல, வைக்கிறேன்னு சொல்றான், என்ன பண்ணுவ? அக்கா, இந்த துணி தானே, இந்த முடி தானே, வச்சுக்கா, நல்லா செய்க்கா அப்படி சொல்லு. ஏ செஞ்சிடாத. எத்தனை பேர் உங்க சூனியம் வைக்கிறதா சந்தோஷமா கொடுப்ப சொல்லுவேன். போங்கப்பா அப்படி அந்த வார்த்தையை சொல்லாதீங்க பாஸ்டர். அப்ப நீ தெய்வம் சரியா அறியல. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்றது இல்லை. உன் வீட்டை கிராஸ் பண்ணா அவனுக்கு கையை மறக்காது, காலம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு உனக்குள்ள பவர் இருக்கணும். ஏன்னா நீ ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, குறி சொல்றதுல இல்ல. தைரியமாயிரு. ஆமென். சரி, உங்களுக்கு நான் சொல்ற ஒரு காரியத்தை, அவர் தெய்வத்தை எப்படி பார்த்தார்? ஒன்று நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 31:1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலும் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். போதும், கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. இங்கே தாவீது அவர் தெய்வத்தை எப்படி பார்க்கிறார்னா, நம்பிக்கைக்கு உரியவராக. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கம் அடையக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ தாவீது அவர் தெய்வத்தை எப்படி பார்க்கிறார்? நம்பிக்கைக்கு உரியவரே இல்லையா? நம்ம ஆண்டவர் யாரு? நம்பிக்கைக்கு உரியவர். எத்தனை நம்புறீங்க? நம்பிக்கைக்கு இல்லையா? அவரை நம்பினவங்களை ஒருத்தரை அவர் விட்டுருக்காரா? இது வரைக்கும் விட்டதில்லை, இனிமேல் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் எதிர்காட்டினாலே படகை மூவ் பண்ண முடியல. இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். நடந்து வரும்போது படகு கிட்ட வந்துட்டாரு. எல்லாரும் ஆவேசம் என்று அலறாங்க. பேதுரு மாத்திரம், ஆண்டவரே நீரேயானால் நான் இவங்கெல்லாம் யாருங்க? சீசன் தானே. பேய் வருமா? பேய் கடவுள வருமா? ஆனா பாருங்க, எல்லாம் ஆவேசம். பேய் வருது, வெள்ளை பேய் வருது. ஏசு, நான் தான், பயப்படாதிருங்கள்.
பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தில் நடக்கட்டுமா ஆண்டவரே வான்ட்டார். பேதுரு அந்த கடல்ல நடக்கிறாரு. கொஞ்ச தூரம் போன உடனே காற்றும் கடலும் புயலும் பார்த்த உடனே அந்த அவிசுவாசம் சந்தேகத்தில் முழுகிட்டாரு. இயேசுவே என்னை ரட்சியுன்னு சொன்ன உடனே மறுபடியும் இயேசு கை கொடுத்து தூக்கினார். நம்பிக்கைக்கு உரிய ஒரு ஆண்டவர். புரியுதா? இந்த தெய்வத்தை நம்பி இருக்கிற நீங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? சொல்றா பாருங்க, வாசிமா 31:1. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அப்ப என்ன? அவர் தெய்வத்தை எப்படி பார்க்கிறாரு? நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. அப்போ நம்பினோர் வாழ்வை யார் யாரோ எதையே நம்புகிறான். 105 சங்கீதத்துல சொல்றாரு இல்லையா, ஒரு காரியம் சொல்றார், புரிஞ்சுக்கீங்க. இந்த உலகத்தாருடைய நம்பிக்கை எப்படி இருக்கு, தேவனுடைய பிள்ளைங்க நம்பிக்கை எப்படின்னு சொல்றாரு. வாசிமா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும் அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். கவனிங்க, நீங்க தைரியமா எங்க ஆண்டவர் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கிறார். அப்புறம் எங்க இருக்கிறார்? அப்ப உனக்குள்ள இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். இருக்காரா? சொல்ல முடியுமா? ஆனா அவங்களால சொல்ல முடியுமா? ஆனா நீ தைரியமா சொல்ல, எங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் சொல்றாரு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும். யாருக்கு துணை? நம்புறவங்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இதுதாங்க நம்பிக்கை. புரியுதா? புரியுதா? அதெல்லாம் நான் நம்புகிறது அவரால் வரும். ஏன்? என் நம்பிக்கைக்கு உரியவர். கவனிங்க, உங்க வீட்டுக்காரர் உன்னை நம்பிக்கை உரியவரா இருக்காரா? என் வீட்டுக்காரு என் நம்பிக்கைக்கு உரியவர் சொல்லுங்க. கை உயர்த்துங்க பார்க்கலாம், உயர்த்து பார்த்துக்கலாம். எப்போ பல கை உயரவே இல்லையே, இப்ப சந்தேகத்தை வண்டி ஓடிக்குது. சரி நீங்க சொல்லுங்க, என் மனைவி என் நம்பிக்கைக்கு உரியவள். பொய் சொல்லாம சொல்லு, என் மனைவி என் நம்பிக்கைக்கு உரியவள். அப்படி சொல்ற கை தூக்கல. சரி தோத்துறோம், உனக்கு தான் தெரியும். அப்ப பாருங்க, தாலி கட்டண பொண்டாட்டியே புருஷனே நமக்கு நம்பிக்கைக்கு உரிய ஆளா இல்லை. ஏன்னா இங்க ஒரு வேஷம் போடுறான், அங்க ஒரு வேஷம் போடுறான், அங்க ஒரு பேச்சு பேசுறான், இங்க ஒரு பேச்சு பேசுறான். இல்லையா? நம்பவே முடியல. ஆனா இந்த இயேசுவை நீ உண்மையா நம்பலாம். ஏன்? அவர் சத்தியபரனாகிய தேவன், சத்தியபரன். நான் உன்னை கைவிட மாட்டேன்னா கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாளும் நான் கூட இருப்பேன்னு சொன்னா நம்ம கூட இருப்பார் அவர். ஆமென், ஹல்லேலூயா. நீ உண்மையா இருந்தா அவர் உனக்கு உண்மையா இருப்பாரு. நீ அவருக்கு உண்மையா இல்லைன்னா அவர் உனக்கு உண்மையா இருக்க மாட்டார். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் புனிதனுக்கு புனிதராகவும் மாறுபாடு செய்கிறவனுக்கு மாறுபாடு உள்ளவராக தான் இருப்பார் அவர். ஆமா சொல்லுங்க. ஏன்? நம்பிக்கைக்கு உரிய தெய்வம் அவர். சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. அந்த தெய்வத்தின் வார்த்தையை நம்பி ஆபிரகாம் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு புறப்பட்டு போனாரு. கர்த்தர் அவரை
கைவிடல இல்லையா? கர்த்தர் அவரை சீமானாய் மாற்றினார். நம்பணும். சில பேர் 2 வாரம் கோயில் வந்து 3ஆம் வாரம் வராது கோயிலுக்கு. ஏன்? எங்க சார் 2 வாரம் போனேன் சார். ஹலோ, ஆண்டு உன்னை நம்ப வேண்டாவா? உன்னை டெஸ்ட் பண்ண வேண்டாவா? இல்லையா? ஒரு வேலைக்கு போனவனே இல்லையா, உனக்கு சேர் கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்களா? இல்லையா? முதல் இன்டர்வியூ, 2வது இன்டர்வியூ, அப்புறம் கயிறு மேலே பிடிக்கணும், கயிறு மேலே ஏறணும் இல்லையா, கொம்பு மேலே நடக்கணும், தோத்துறோம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் உனக்கு என்ன வேலை. டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். உன்னை உத்தமன் என்று விளங்கின பின்புதான் தாம் வாக்குத்தத்தம் பண்ணி ஜீவகிரகத்தை உனக்கு கொடுப்பார் ஆண்டவர். நீ பாத்திரமா மாறணும். அல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கும் போதே அவன் இருதயத்தில் உண்மை உள்ளவன் என்று பார்த்தார் ஆண்டவர். புரிஞ்சிட்டீங்களா? அப்போ நீங்கள் நானும் அவருடைய நம்பிக்கைக்கு உரியவராய் மாறணும். அதுதான் தாவீது குறித்து ஆண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அந்த பத்ஷேபாளுடைய விஷயத்தை தவிர தாவீது பாவமே செய்யலன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். உன்னால என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? அந்த பத்ஷேபாள் விஷயத்தில் மாத்திரம்தான் தாவீது ஒரே தப்பு பண்ணிட்டான். பிறகு தாவீது பாவமே செய்யலன்னு ஆண்டவர் சொல்றார். அதுதான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் சிங்காசனத்தை நான் உறுதிப்படுத்துவேன், அவனுடைய பிள்ளைகளை அந்த சிங்காசனத்தை மேல வைப்பேன், அவன் கிரீடத்தில் பூக்கும், கிரீடம் பூக்கும். ஏன் ஆண்டு வாக்கு கொடுக்கிறார்னா அவ்வளோ நம்பிக்கை. புரிஞ்சுட்டீங்களா? நீங்களும் நானும் அப்படி நம்பிக்கைக்கு உரிய ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நீங்களும் நம்பிக்கைக்கு உரியவளா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பேரை நம்பவே முடியல. இங்க ஒரு வேஷம் போடுது, அங்க ஒரு வேஷம் போடுது, வீட்டில் ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம் இல்லையா, வேலைக்கு போகும்போது ஒரு வேஷம், கல்யாணம் பண்ணுறது ஒரு வேஷம். எங்க பார்த்தாலும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. இங்க நாங்க உங்களை பார்க்கிறோம், வெளியே போனா தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். அவருடைய 7 கண்களும் இந்த பூமி எங்கோ சுத்தினே வந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? அந்த நம்பிக்கை தான். உங்க வீட்டில் சந்தேகப்பட்டு சண்டை வருதா? எத்தனை வீட்டில் உங்க மேல சந்தேகப்பட்டு சண்டை வருது? உன்னை நம்பவே முடியலடி, உன்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு பயமா இருக்குது. எத்தனை பேர் நம்பி உங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட காசு கொடுக்கிறாரு, ஐயோ சார். உண்மையா இருக்கணும். அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் நீ அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருந்த, புருஷன் வீட்டுக்கு வந்துட்டல புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். இங்க வந்த பிறகும் இல்லையா, நீ புருஷனுக்கு பாதி உண்மை அப்படின்னு தான் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்ற முடியும்? புருஷன் உண்மையா இருக்கியா? புருஷன் வீட்டில் உண்மையா இருக்கியா? ஆமா. இல்ல தெரியாம அம்மா வீட்டுக்கு காசு அனுப்புறியா? சொல்லிட்டு அனுப்பு. எங்க அப்பா ஒரு 100 ரூபாய் கேட்டாரு, நான் அனுப்பிச்சு வைக்கிறேங்க. எங்க அம்மா ஒரு 100 ரூபாய் கேட்டாங்க, சொல்லு. போன் வந்தா எடுத்து மேல ஓடாத. ஏன் உன்னை நம்ப மாட்டாங்க? சில வீட்டில் போன் வந்த உடனே கிரிங் கிரிங், தோ வந்துட்டேன். ஏன் அங்கதான் கொஞ்சம் பேசு. யாருமா? என் ஃப்ரெண்டு. அப்படியா? சொல்லிட்டு போ. என் ஃப்ரெண்டு, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன். ஏன் எடுத்து மேலே ஓடுற? ஏன் எடுத்து நீ சமையலறைக்கு ஓடுற? அப்ப ஏதோ தப்பு பண்ற, அவனே பார்த்துவான். ஏதோ தப்பு பண்றா நடக்குதா இல்லையா? அங்கே கொஞ்சம் பேசு. எனக்கும் என் பொண்டாட்டி போன் வந்தா அங்கே கொஞ்சம் பேசுவோம். யாருன்னு கேட்பேன். இவங்களா? சரி யாருங்கடா? அவங்க முடிஞ்சது கதை. என் போனை என் பொண்டாட்டி பார்ப்பா, அவன் போனை நான் பார்ப்பேன். உங்க போன உங்க பொண்டாட்டி புருஷன் பார்க்கறானா? லாக் பண்ணிட்டேன் பாஸ்டர், லாக். அவர் லாக் பண்ணிட்டேன், டோட்டல் கதை முடிஞ்சு. உங்க போனை உங்க ஒய்ஃப் பார்க்கறதுக்கு இடம் கொடுப்பியா? என் போனை பார்க்க கொடுக்கவே மாட்டேன் மாஸ்டர். அப்ப ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம். நம்பிக்கைக்கு பாத்திரமாயிரு. தெய்வத்துக்கு நம்பிக்கை. ஆண்டு உன்னை நம்பணும். எத்தனை பேருக்கு வரங்கள் வரங்களா? அப்படின்னா எப்படி இருக்கும்?
நான் நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல 150 பேய் ஓட்டியிருக்கணும், 10 குஷ்டரோகி சுகமாக்கி இருக்கணும், 10 பேர் உயிரோட எழுப்பி இருக்கணும். நீ நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லாதனால தெய்வம் உன்னை நம்பி வரம் கொடுக்கல. இதுமே ஒத்துக்கிறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் வரம் உண்டு. ஹலோ தம்பி, நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார், ஒரு ஊழியக்காரர். ரட்சிக்கப்பட்ட 5 வருஷத்துல 750 இடத்துல அந்த கருணாமூர்த்தி படம் போட்டு காட்டினாராம். 5 வருஷத்துல. நீங்க 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? எத்தனை கிராமத்துக்கு போய் ஊழியம் செஞ்ச, எத்தனை கிராமத்துக்கு போய் கருணாமூர்த்தி படம் காட்டின, எத்தனை கிராமத்துக்கு போய் டிராக்ஸ் கொடுத்த? அப்போ உன்னை நம்பி ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு. அப்புறம் ஆண்டவருக்கு எங்க நேரம்? தெய்வத்துக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் மாறு. தாவீது சொல்றான், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாம செய்யும் ஆண்டவரே. புரிஞ்சிட்டீங்களா? அப்போ அவன் ஆண்டவர் எப்படி பார்க்கிறான்? என் நம்பிக்கைக்கு உரியவர், என் நம்பிக்கைக்கு உரியவர். புரியுதா? புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். ஒண்ணு இப்படின்னு இல்லை இப்படின்னு. அப்படியே சில மாதிரி இருந்தா சர்ச்சைக்கு உண்மையா இருப்பியா? ஆண்டுக்கு உண்மையா இருப்பியா? குடும்பத்துல உண்மையா இருப்பியா? கட்டின கணவன் மனைவிக்கு உண்மையா இருப்பியா? ஆமா. எத்தனை பேர் உங்க வீட்டுக்கார சம்பளம் தெரியும்? உனக்கு உங்க வீட்டுக்கார சம்பளம் எவ்வளவு எத்தனை தெரியும்? சிலர் சொல்ல மாட்டான். அதெல்லாம் உனக்கு என்ன? நான் தான் சோறு ஆக்கி போடுறேன், குழம்பு வைக்கிறேன், நான் தான் காய்கறி வாங்கி போடுறேன். ஏய், உன் சம்பளத்தை சொல்லு, அப்பதான் சரியா குடும்பம் நடத்துவான். ஒரு ஒழுங்காயிரு. ஒரு தாய்மாறு மாதிரி இரு. வாலி பிள்ளையா வாலி பிள்ளை மாதிரி இரு. ரட்சிக்கப்பட்டுக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட மாதிரி இரு. புரியுதா இல்லையா? அப்போ ஏன் சந்தேகம் வருது? புருஷன் கூட ஒன்று பார்த்து ஐயா மேல் ஐயா எச்சம் முழுங்குறாம ஞானமா இருங்க இல்லையா? தேவ பிள்ளை என்ற அந்த ஒழுக்கம் இருக்கணும். நம்மள ஏசப்பா பிள்ளை இல்ல சொல்லணும். பாரு, ஏசப்பா பிள்ளை பாரு. காலேஜ் போறியா, அந்த ஞானமுள்ள பிள்ளைய நடந்துக்கோ. இப்போ வாலி பிள்ளை கூட இங்க கீச்சிக்குது, இங்க கீஞ்சிருக்குது, பேண்ட் போட்டும் போதான் அவங்க அம்மா பார்த்து அவ்வளோ பண்றாங்க. அவங்க அம்மா தான் எடுத்து கொடுத்துக்குது, அவங்க அப்பா தான் எடுத்து கொடுத்தாரு. டேய் வாலி பிள்ளைங்க இப்படியாடா துணிமணி, அப்படி எப்படி உன் பிள்ளைய ஒருத்தன் பின்னாடி தெத்தின்னு வரான் இல்லையா? போன வாரம் பார்த்தீங்களா? தப்பு பண்ணாத நாகரிக என்ற போர்வையில தப்பு பண்ணாதீங்க. பெற்றோருக்கு நம்பிக்கை பாத்திரமா இரு. உங்களை நம்பி கடன் உடனே வாங்கி படிக்க வைக்கிறாங்களா? ஹாஸ்டல் இருக்கிறியா? தெய்வத்துக்கு பயந்து இல்லையா? அப்பா அம்மா கஷ்டத்தை பார்த்து படிச்சு இல்லையா ஞானமா வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்சு போட்டு பிறகு நல்லாயிரு. ஆமென். இப்படி பேச போறேன், என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், என் பாய் ஃப்ரெண்டு பேசணும்னு சொன்னா உன் வாழ்க்கை நாசம். அப்பா அம்மா சொன்னாங்களா? இல்ல, அப்பா அம்மாவுக்கு தெரியாம படிக்க போறேன்னு சொல்லிட்டு போய் இல்லையா இன்னைக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. வேண்டாம். தேவனுக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு, ஊழியக்காரனுக்கு, குடும்பத்துக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இருங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நம்புகிறது அவரால வரும் இல்லையா? ஆமா. அவரை நம்புறவன் செழிப்பான், நல்லா இருப்பான். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது சங்கீதம் 13:6 ஒன்னு சொன்னேன். நம்பிக்கைக்கு உரிய தெய்வமாக தாவீது அவரை பார்க்கிறார். இரண்டாவது சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்போ தாவீது அவர் எப்படி பார்க்கிறாரு? நன்மை செய்கிறவர். ஆமா சொல்லு. இயேசு யாரு? நன்மை செய்கிறவர். ஆமென். உங்களுக்கு நன்மை செஞ்சாரா இயேசு? இந்த வருஷத்துல நன்மை செஞ்சாரா? எத்தனை பேர் நன்மை செஞ்சாரு?
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஏன் மற்றவங்க நன்மை செய்வே இல்லையா? நீ நன்மை செஞ்சாலும் உனக்கு அவர் நன்மை செய்வாரு. இயேசு நன்மை செய்கிறவர். ஆமா சொல்லுங்க. நன்மையான எந்த ஈவும் அங்கிருந்து வருது. நன்மை செய்கிற ஆண்டவர். இதை தாவீது சரியா அறிஞ்சிருந்தார். புரிஞ்சுட்டீங்களா? புரியுதா? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவு சொன்னாரா இல்லையா? சங்கீதம் 34 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. ஒரு சொன்னதா? சொன்னாரா? நீ கர்த்தர் தேடுறல, உனக்கு நன்மை குறையுமா? நன்மை குறையுமா? குறையாது. அது எந்த சொல்ல பாரா தெரியுமா? அபிமெலேக்கு ராஜாக்கு முன்பாக அவர் வேஷம் மாறின போது பாடின சங்கீதம் போட்டிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இவர் சொல்றாரு இல்லையா, சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தர எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? அப்போ தெய்வத்தை அவன் எப்படி பார்க்கிறாரு? நன்மை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற தேவனாகவே சுற்றி திரிந்தார். நீங்க ஆண்டு தேடி வந்திருக்கீங்களே, நன்மை செய்வாரா? நன்மை செய்வாரா? நன்மை செய்வாரா? ஏன்னா அவர் சத்தியபரனாகிய ஆண்டவர், போய் சொல்ல மாட்டாரு. புரியுதா? அந்த தேடுற காரியம் தான் கொஞ்சம் ஞானமா இருக்கணும். புரியுதா? அதிகாலமே தேடணும், முதலாவது தேடணும், பயபக்தியோடு தேடணும் இல்லையா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேடுதல் இருக்கிற சில கண்டிஷன். புரிஞ்சுட்டீங்களா? சில ஆளு பாருங்க, எல்லாம் முடிச்சு கடைசியில எல்லாரும் கைவிட்ட பிறகுதான் இயேசு கிட்ட வருவான். நான் இயேசு நாள் கோயில் கூட போனேன். அந்த இயேசு கூட என்ன பண்ணல, ஏமா போகும்போது சாகும்போது சங்கரான ஓடி வயசு சொல்லுது, வியாதிப்பட்டால் சபை மூப்பனுக்கு சொல்லிடு. ஒரு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குதா, டக்குன்னு ஏரியா பாஸ் போன் பண்ணி, ஐயா ஒரு ஜுரம் அடிக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு ஜோம் பண்ணிக்கன்னு சொல்லணும். ஆமா, சாய் ஆசிரியர் பார்த்துட்டு அப்புறம் ஜேஎஸ்சி பார்த்துட்டு அப்புறம் வந்து அவங்கள பார்த்துட்டு இவங்கள பார்த்துட்டு ஜிஹெச் பார்த்துட்டு தாம்பரம் பார்த்துட்டு பெரிய ஜிஹெச்சை பார்த்துட்டு கட்சியில் எல்லாம் விட்ட பிறகு பாஸ்டர் பாஸ்டர் ஒரு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, இது டெங்குன்றாங்க, இது மலேரியான்றாங்க, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், செத்துருவோன்னு பயமா இருக்கு பாஸ்டர், பெரிய ஹாஸ்பிட்டல் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். இது நீ முன்னாடி சொல்லியிருந்தா நாங்கள் இயேசு நோக்கி மன்றாடி ஜோம் பண்ணி உனக்கு தேவன் நன்மை செஞ்சிருப்பாரு. அதான் சொல்லுது, ஒரு வியாதிப்பட்டால் சபை மூப்பனை வரவழைப்பானாக, அவர் கர்த்தருடைய நாமத்தாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்து. அவன் நன்மை செய்கிற ஆண்டவர், கேன்சரே சுகமாகி இருக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நீங்க உலகமே பயப்படுற நோய் என்ன? கேன்சர். அதையே அந்த புள்ள சொன்னா, வாலி புள்ள, நான் அந்த ஆவியை கடிந்து கொண்டேன், கர்த்தர் குணமாக்கினார். ஹலோ தம்பி தங்கச்சி, இயேசு நன்மை செய்கிறவர். நீ சத்தியபரனா இருந்தீனா உனக்கு அவர் சத்தியபரனா இருப்பார். நீ அதுக்கு பாத்திரமா இருந்தா அவர் உனக்கு உதவி செய்வார் இல்லையா? அததான் நம்ம ஆலயத்தை வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து தேவன் விரும்பாதவையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவன் விரும்புவதை சேர்த்து கொண்டு நாம் செபித்து அந்த உத்தமமான வழியில் நடக்கும்போது அந்த இயேசு நமக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காலை ஒரு வசந்த வாசிச்சோம், வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். நியாய தீர்ப்பு காலம் தேவனுடைய சபையிலே, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறபடினால், முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால், முந்தி நம்மிடத்திலே துவங்கினால்
தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? இப்ப நீங்களாம் கோயில வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கறீங்க இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுமா? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலன்னா உங்க முடிவு என்னமா இருக்குன்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாரு ஆவியானவர். நான் போடல, ஆவியானவரே கொஸ்டின் மார்க் போடுறாரு. அப்படியே கொஸ்டின் மார்க் போட்டா என்ன? ஹலோ, கொஸ்டின் மார்க் போட்டேன் என்னம்மா? கொஸ்டின் மார்க் போட்டா என்னம்மா? என் கேள்விக்கு என்ன பதில்? கொஸ்டின். உன் முடிவு கொஸ்டின். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு கேள்விக்குறிதான். ஹலோ, உங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கக்கூடாது. இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிங்க. நாங்க தேவனுடைய ஊழியக்காரங்க தேவனுடைய வார்த்தை சொல்றோமா, அது அப்படியே ஒபை பண்ணுங்க. ஏன் ஒபை பண்ணணும்? நீ அவள் பெரிய உத்தமனா, நீ பெரிய நீதிமானா, நீ பெரிய அப்பாட்டக்கரா? அது அவர் போய் கேளு. உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். நீ என்ன பண்ணும்? எங்க வாயிலிருந்து வர அந்த சுவிசேஷ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நீ கொஸ்டின் கேட்க கூடாது. உனக்கு அந்த ரூல்ஸ் ஆண்ட கொடுக்கல, ஒபைதான் இல்லையா? இங்க வந்து ஒரு கழுதை நின்று பேசினா கூட என்ன பண்ண? நீ என்ன பண்ணும்? என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியணும். இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். நீங்க நிறைய பேர் வாழ்க்கை ஏன் கேள்விக்குறியா இருக்கு? கீழ்ப்படிதல் கிடையாது. அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அவருக்கு என்ன தெரியும்? அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. யார் இதெல்லாம் அனுபவிப்பாங்க? ஏமா அப்படி கேட்க கூடாது. கீழ்ப்படிஞ்சு அடங்குன்னு தான் தேவன் சொல்ற. அல்லேலூயா. ஆமா, நீங்க கெட்டு போறதுக்கு நாங்க எதுவும் சொல்றதில்லை. நீங்க இன்னும் நல்லா இருக்கணும். இந்த 2025 விட 2026 நீ நல்லா இருக்கணும். இன்னும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நீ கேள்விக்குறியா இருக்கக்கூடாது இல்லையா? ஸ்தோத்திரம். பரவாயில்லைங்க, இயேசு உங்களை ஆசீர்வச்சிருக்காருங்க இல்லையா? இந்த இயேசு உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்காருங்க சொல்லி புறஜாதி நம்மளை கொடுத்து சாட்சி சொன்னா அந்த தேவ நாமம் மகிமைப்படும். இப்ப நாங்க ஏன் இவ்வளவு தூரம் கத்துறோம்? என் பொன்னாடி போல பழகிறதுக்காகவா? இல்ல, என்ன ஆண்டு இந்த பண்ணியிருக்காரு. அப்ப நான் சொல்லி ஆகணும். நீ சுவிசேஷத்துக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், நோ ப்ராப்ளம். என்ன பிரதர்? இல்ல பாச, என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகுது. ஏன்? சுவிசேஷ கீழ்ப்படிஞ்சியா? ஒப்பு கொடுத்தியா? அர்ப்பணிச்சியா? இல்ல. ஏன்? நான் உங்களை அசட்ட பண்ணோம். ஏன் பண்ண? நீ ஓல்டு எஸ்எஸ்எல்சி, நான் வந்து பிஹெச்டி, அதனால உன்னை அசட்ட பண்ணோம். அதான் கேள்விக்குறி. நீ எந்த ஹெச்டியா தான் சரி, ஒபை பண்ணி ஆகணும். ஏன்? ஏன்? இந்த அதிகாரம் பரத்திலிருந்து வந்திருக்கு. இந்த அதிகாரம் சொல்ல ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, எந்த அதிகாரமும் பரத்திலிருந்து தான் வந்திருக்கு. ஹலோ சிஸ்டர், பிரதர், கீழ்ப்படி. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். சரி. ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற எந்த அதிகாரமும் தேவனாலே நியமிக்கப்பட்டது. தேவன் தான் நியமிச்சிருக்கிறார். எத்தனை நம்புறீங்க இந்த வார்த்தையை? இது ஒரு சுவிசேஷ வார்த்தை. எத்தனை கீழ்ப்படிவீங்க? உங்க ஏரியா பாஸ்டர், உங்க ஏரியா லீடர், கேசல் லீடர், ஆவிக்கு பெற்றோர் வந்தாங்கன்னா மதிங்க. ஏன்னா அவங்கள பரலோகம் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு. புரியுதா? மதிங்க, கீழ்ப்படிங்க, உங்களுக்கு அந்த தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமா,
நாங்க கொஞ்சம் கருப்பா இருக்கலாம், நீகுராவா இருக்கலாம், முடி இல்லாம இருக்கலாம், மாதிரி சொட்டையா இருக்கலாம். நோ ப்ராப்ளம். என் பையன் போனவர் வந்து தூக்கி பார்த்துட்டு, உனக்கு எப்படிப்பா அந்த முடி இருக்கு, எனக்கு பாருப்பா சொட்டுக்குது. டேய் அதை வரண்டா, அது கோச்சிக்காதப்பா, வரண்டா. என் மூஞ்சிக்கு கொஞ்சம் முடி இருந்தாலும் நல்லா இருக்கும்பா, அவர் மூஞ்சிக்கு முடியலன்னா பரவாயில்லப்பா, இல்லையா? அவர் 10 பொண்ணு லவ் பண்ணோம், நமக்கு ஒன்றும் வராதுப்பா. ஹலோ, உன் உருவம் இன்னதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுட்டா? கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? புரியுதா? கவனிங்க. அவர் நன்மை செய்கிறவர். ஆமா ஆமா இல்லையா? எவ்வளவு ஜாதகம் உனக்கு முடி கோட்டல பத்தியா? எவ்வளவு மண்டை கஞ்சா உனக்கு முடி கோட்டல பத்தியா? இந்த இயேசு நல்லவர் தெரியுமா? நல்லவரா? நல்லவரா? நன்மை செய்வார், நன்மை செய்வார். ஏன்னா அவருடைய தீமையே கிடையாது. தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். ஏசப்பாட தீமை கிடையாது, அவருடைய நன்மை தான் இருக்கு. தாவீது சரியா அறிஞ்சிருந்தாரு, இல்லையா? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ இந்த ஏழை கூப்பிட்டான், அவர் என் ஜெபத்தை கேட்டார், நன்மை செஞ்சார், இல்லையா? சங்கீதம் 27:13 வாசி பார்க்கலாம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஜீவனுள்ளோர் தேசம். சர்ச்சுக்கு போனா ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை நான் காண்பேன், நான் தேவனுடைய ஆலயத்தில் ஒளிய மரமாய் இருப்பேன். ஆமா, விசுவாசம் அவனுக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், அவனை அவன் எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை விளக்கினார். நன்மைதானே? ஆமா, சொல்லுங்களேன். வாசிமா 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ரைஸ்கா கை தட்டுங்க பாருங்க. யார் உனக்கு பலன் கொடுக்க முடியும்? யார் உனக்கு சமாதானம் கொடுக்க முடியும்? யார் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? அவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானத்தை அருளி அவங்களை ஆசீர்வதிக்கிறாராம். நன்மைதானே? 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 அப்போ தாவீது அவர் எப்படி பார்த்தான்? என் ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. என் தேவனிடத்தில் என்ன இல்லை? அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை. தீமைக்கு தீமையை சரி கட்ட தேவன் இல்லை. பேதுரு சொல்றாரு, நீங்க தீமைக்கு தீமை சரி கட்டக்கூடாது, உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணக்கூடாது. வாசிங்க அந்த வசனத்தை. 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்படும் என்பது அறிந்து ஆசீர்வதிங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நன்மையை பின்பற்றுகளானவனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீ நன்மை செய்ய உங்களுக்கு எவனும் தீமை செய்ய முடியாது. ஹலோ, நம்ம ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிற ஆண்டவர். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மைக்கு தீமைக்கு தீமையே சரி கட்டம் கூடாது. தீமை செஞ்சா நன்மை செய். ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காட்டு. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஜீவனை விரும்பி
நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள். பொல்லாப்புக்கு தன் நாவையும். நீ நல்ல நாளை பார்க்கணும் ஆசைப்படுறியா? நல்ல நாளை பார்க்கணும் ஆசைப்படுறியா? என்ன பண்ணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள். பொல்லாப்பை விட்டு நீங்கி. பொல்லாப்பை விட்டு நீங்கிடு. நன்மை செய்து. நன்மை செய்து சமாதானத்தை தேடி. சமாதானத்தை தேடு. அதை பின்தொடர கடவன். ஓ, புரிஞ்சிட்டா? நன்மை புரிஞ்சிட்டீங்களா? நம்ம ஆண்டவர் யாரு? நன்மை செய்கிறவர், நம்பத்தக்கவர், சத்தியபரன். ஆமென். நீங்க அப்படி வாழ்ந்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டு ரொம்ப நல்ல தெய்வம். உங்கள்கிட்ட ஆண்டவர் 100% எதிர்பார்க்கலாம், 30% எதிர்பார்க்கிறார். எத்தனை சதவீதம்? உலகத்துல பாஸ் மார்க் எவ்வளவுமா? 40? 35. அவருடைய இதுல 30 தான். எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல? நான் கணக்குல 35, பார்டர்ல பாஸ். ஏதோ அந்த தித்தனவங்க போன போட்டுன்னு போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏசப்பாவுடைய பாஸ் மார்க் எப்படி தெரியுமா? ஒன்லி 30. அது கூட பாஸ் பண்ண உட்காந்துக்கிறேன். அவரு 30, 60, 100. 30 பாஸ் பண்ணிட்டா அப்ப 60 போயிடணும். 60 பாஸ் பண்ணிட்டா 100ல இருக்கணும் இல்லையா? இன்னும் 5லயே உட்கார்ந்து இருக்குது. எவ்வளவு அம்மா? 5. 5 என்ன? சண்டே டு சண்டே, அவ்வளவுதான். உபவாச ஜபத்துக்கு, இரவு ஜபத்துக்கு, ஸ்தோத்திர ஜபத்துக்கு, 24 ஹவர்ஸ் ஜபத்துக்கு வரும்போது அப்படியே கர்த்தர் மார்க் ஏத்தி என்ன பண்ணுவாரு? ஒரு 20 கொண்டு வருவாரு. எப்படி உங்களுக்கு மார்க் 5 வேணுமா 20 வேணுமா? 5 போதும் பாஸ்டர். பாளையத்துக்கு புறம்பதான் நினைக்கணும், உள்ளெல்லாம் போக முடியாது. 30 மார்க் வாங்கினா நீ பரலோகத்துக்குள்ளே போக முடியும். 25, 5, 7, 9, 11, 13 வேலைக்கெல்லாம் ஆகாது. எத்தனை பரலோகம் போன ஆசைப்படுறீங்க? 1, 2, 3, 4. உனக்கு எதுவுமே ஆசை புத்தர் மாதிரி நினைக்கிறேன். ஆசையே துன்பத்துக்கு காரணம் பாஸ்டர். எனக்கு பரலோகம்லாம் போகணும்னு ஆசை இல்லை பாஸ்டர். அப்புறம் எங்க போறேன்? நரகம் தான் போனேன். போறியா? பாஸ் பண்ணு. நான் சொல்ற வார்த்தைலாம் கேளு, கீழ்ப்படி, சுவிசேஷ கீழ்ப்படி இல்லையா? பைபிளை படி, ஆமா, ஜபம் பண்ணு, உபவாசம் பண்ணு இல்லையா? சர்ச்சை நடக்கிற எல்லா ஊழியத்துல பங்கு பெறு, எல்லா கூட்டத்திலும் பங்கு பெறு. அப்ப பாரு, நீ சொல்லுவே அவர் நல்லவர். ஆமா, அவர் நல்லவர். ஓகே, ரைட். நம்ம வந்து நிக்கலாம். இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் உண்மையா இருக்கணும்ப்பா. நம்ம நம்புறோம் ஆண்டவரே. நான் நம்புகிறது அவரால் வரும். ஆண்டவரே, நீ நன்மை செய்வீர். நீ சத்தியபரன். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பொய் சொல்ற தெய்வம் இல்லை. கை உயர்த்தி, பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த 2வது ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு கொண்டு வந்த மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தாவீது உம்மை நம்பத்தக்கவராக, நன்மை செய்கிறவராக, சத்தியபரனாக, ஜீவனுள்ளவராக, ஜெபத்தை கேட்கிறவராக, ஆண்டவர் நியாயம் செய்கிறவராக, நீதி உள்ளவராக, ரட்சிக்கிறவராக உம்மை பார்த்தாரே. நாங்களும் உம்மை அப்படி பார்த்து பலப்பட எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆவிக்குரிய மனக்கண்களும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்ற வார்த்தைப்படி இந்த சத்தியம் உங்களை விடுவிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இன்று முதல் அந்த தேவ சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், நன்மைகள் வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டு முடிக்கும் போது
இந்த பிள்ளைகள் நம்புற காரியத்தை கர்த்ததாமே ஆண்டவரே செய்து முடிக்கும்படியா ஜெபம் பண்றேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்ற வசனம் நிறைவேறட்டும். உங்க நாமம் மகிமைப்பட்டப்பா. நல்ல சுகபல ஜீவனை கொடுத்து ஆயுஷ்நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவரே, சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆண்டவரே குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கரும்பிடித்து நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக் கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே ஆமென். அல்லேலூயா.